மகா சிவராத்திரிக்கு நைவேத்தியத்துக்கு தயிர் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் 3 விசில் விட்டு. இது வந்து ஆடை எடுக்காத தயிர், பால், வெண்ணெய் கொஞ்சம், முந்திரி, வந்து கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கார்னிஷ்க்கு பச்சை திராட்சையும் மாதுளம்பழமும். முந்திரி பருப்பை லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டால் பொரிஞ்சுடுத்து. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டோம். கடலைப்பருப்பு செவந்தோடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை போடணும். அந்த சூட்லேயே பெருங்காயத்தை போட்டோம்னா பொரிஞ்சிடும். பெருங்காயப்பொடி, ஒரு பீஸ் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். சாதம் விசில் அடங்கிடுத்து. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிப்போம். நல்லா கரண்டியால் நல்லா கலரி அதான் கொஞ்சம் மசிஞ்சு நல்லா வரும். பாலை ஊற்றிப்போம். சூட்டோடையே அந்த வெண்ணெயும் போட்டுப்போம், அப்போ தான் உருகிக்கும். தயிரை ஊற்றிப்போம். அடுத்தது தாளித்து கொட்டணும்ல, கடுகு உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாலாம் அதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வச்ச முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, மேலே கார்னிஷ் பண்ணியாச்சு. திராட்சை பழமும் மாதுளம்பழமும் நைவேத்தியத்துக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.